வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நடிகர் நாகேஷை பற்றி எல்லாருக்குமே நிறையா விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் ரொம்ப துடுக்கான மனிதர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். திடீர்னு வசனத்தை ஒரு கவுண்டர் கொடுத்துருவார். எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் அது நேரடியாகவே செய்வார் அப்படின்னு சொல்லலாம். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே பேசிடுவார். அதுவும் அவர் நடிக்காத திரைப்படங்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிகமான திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. பாலச்சந்தருடைய மிகப்பெரிய நட்பு. பாலச்சந்தர் அவரை ஹீரோவாக்கி சர்வசுந்தரங்கிற படம்லாம் எடுத்தார். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அவர் இன்னும் பல காமெடி நடிகராகவும் நடிச்சிட்டு இருந்தார். எம்ஜிஆர் படத்தில் தான் முக்கியமாக நடிச்சிட்டு இருந்தார். எம்ஜிஆரோட அதிகமான நட்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அவருடைய துடுக்கான பேச்சு ஒரு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள்லாம் ஏற்பட்டது. உலகம் சுற்றும் வாலிபன் படம் எடுக்கிறதுக்காக எம்ஜிஆர் சக நடிகர்களோட பல நாடுகளுக்கு, ஹாங்காங், மலேசியா, சிங்கப்பூர், இப்படி பல நாடுகளுக்கு போனார். அங்கெல்லாம் ஷூட்டிங் எந்தெந்த இடத்தெல்லாம் முடியுமோ எங்கெல்லாம் பர்மிஷன் வாங்கியிருக்காரோ அங்கெல்லாம் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டே வந்தாராம். ஒரு சமயத்தில் நாகேஷ் சக நடிகர்களோட, எம்ஜிஆர் இல்லை, மற்ற நடிகர்களோடு பேசிகிட்டு இருந்தாராம். அப்போ என்ன சொல்லிகிட்டு இருந்தாராம் நாகேஷ் என்ன இது மாதிரி எம்ஜிஆர் ஷூட்டிங் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, இங்கே நில்லுங்கிறாரு, அங்கே நடங்கிறாரு, அங்கே டான்ஸ் ஆடுங்கிறாரு, இங்கே கீழே விழுங்கிறாரு, மற்றபடி கதை என்னன்னே தெரிய மாட்டேங்குது, இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாராம். இப்படி நாகேஷ் பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம் எப்படி எம்ஜிஆருடைய கவனத்துக்கு போயிடுச்சான். படத்தையெல்லாம் முழுசாக உலகம் சுற்றும் வாலிபனை எடுத்து முடிச்சுட்டு எம்ஜிஆர் நாகேஷ் அழைச்சிட்டு இந்த படத்தை போட்டு காமிச்சாராம். முழுசாக படத்தை போட்டு காமிச்சதுக்கப்புறம் நாகேஷை கூப்பிட்டு, எப்படி இருக்குது பார்த்தியா, படத்தை பற்றி இப்போ என்ன சொல்கிற, உனக்கு இப்போ என்ன புரிஞ்சுது இந்த படத்தை பற்றி அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காரு. அப்போ தான் நாகேஷுக்கு புரிஞ்சு தான் மற்ற சக நடிகர்கள்ட்ட பேசிகிட்டு இருந்த விஷயத்தை எம்ஜிஆர் எப்படியே தெரிஞ்சுக்கிட்டாரு, அதனால தான் இப்படி கேட்குறாருன்னு சொல்லிவிட்டு படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் எல்லா விஷயத்தையும் அப்படியே உடனே கூப்பிட்டு அந்த இடத்துலையே கூப்பிட்டு என் சினிமாவை பற்றி நீ எப்படி பேசலாம் அப்படின்லாம் சொல்லி கேட்கல. முழுசாக படத்தை எடுத்து போட்டு காமிச்சிட்டு இது மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுதான் அவருடைய பண்பு. உடனே என்னை பற்றி நீ எப்படி பேசலாம், நீ எல்லாம் பேசலாமான்னு சொல்லிவிட்டு அடித்து வரட்டலாம் இல்லை. ஒரு நல்ல மரியாதை கொடுத்து முழு படத்தையும் போட்டு காமிச்சிட்டு படம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு தான் கேட்டிருக்காரு. அதுதான் எம்ஜிஆருடைய பண்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி நாகேஷ் தேட்டர்னு ஒன்று கட்டினார். அதை திறந்து வச்சது கூட எம்ஜிஆர் தான். நாகேஷுக்கும் எம்ஜிஆருக்கும் சில பிரச்சனைகள்லாம் எழுந்ததாகவும் சொல்லப்படுது. நாளை நம்பதேன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த சமயத்தில் கூட நாகேஷ் ஒரு தவறான ரீதியில் பேசினதாகவும், அதுலேருந்தே எம்ஜிஆருக்கு நாகேஷுக்கும் பெரிய ஒரு பிரிவு ஏற்பட்டதாகவும் தகவல் இருக்குது. அதுக்கப்புறம் பெரும்பாலும் நாகேஷை பயன்படுத்தலைங்கிற மாதிரியான தகவல்லாம் இருக்குது தன்னுடைய திரைப்படங்களில் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் அது நட்பு விடவே இல்லை எம்ஜிஆர் அதனால தான் சொன்னேன், நாகேஷ்னு ஒரு தேட்டர் கட்டினார். எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தப்போ அந்த நாகேஷுங்கிற தேட்டருக்கு சில சிக்கல்கள்லாம் வந்தப்போ கூட அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்து எம்ஜிஆரே நாகேஷ் தேட்டரை திறந்து வச்சதாகவும் தகவல் இருக்குது. அதனால் ஒரு எம்ஜிஆர்கிட்ட என்னதான் மாதிரியான சிக்கல்கள்லாம் வந்தால் கூட சக நடிகர்களுக்கு அந்த சிக்கல்கள்லாம் தவிர்த்துட்டு என்ன நன்மை செய்யலாம் தான் எம்ஜிஆர் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்போதுமே எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா பேசுகிறதெல்லாம் எடுத்துக்க மாட்டார். நம்ம சொல்கிற முன்னாடியே பார்த்துருப்போம். எம்ஜிஆர் அவர்களை சுட்டது எம்ஆர் ராதான்லாம் சொல்லப்பட்ட தகவல்லாம் உண்டு. ஆனால் எம்ஆர் ராதாட்ட எம்ஜிஆர் சகஜமாக தான் அதுக்கப்புறம் பேசியிருந்தான்னு தகவல். அப்போ எதையுமே பெருசாக எடுத்துக்கல. பேசுறதையும் பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாரு, செயலையும் தப்பாக செஞ்சாலும் அதையும் பெருசாக எடுத்துக்காமல் சகஜ நிலைமையில் எல்லார்ட்டையும் பேசி பழகியிருக்கார். அப்படிங்கிறதும் குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை அப்படிங்கிறத சரியானபடி பின்பற்றினது எம்ஜிஆராக தான் இருக்க முடியும்னு சொல்லப்படுது. ஏன்னா உறவுக்கு மட்டும் இல்லை, நட்பு கூட நம்ம குற்றம் பார்த்தோம்னா அது அவங்க விலகி போயிடுவாங்க. அப்படின்னாலே எம்ஜிஆர் என்ன பண்ணார்னா, எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் நட்புனால் வந்தாலும் அதையும் பெருசாக எடுத்துக்காமல் சகஜமாகவே பழகியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.